ஹல்லேலூயா. சத்தத்தை பத்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பாதி பேர் சந்தோஷமா இருக்கீங்க, மீதி பேர்லாம் சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கப்பா. கரங்களை மேல தலைக்கு மேல உயர்த்தி சத்தமா ஏசப்பாக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர், அவருக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆமென். நம்முடைய தேவனை போல இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமென். எவ்வளோ பாக்கியசாலி நம்மலாம். கிருபையா அவர் தலைப்பே கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுதல். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? கர்த்தருக்காக வைராக்கியம். யார் ஒருவர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்காக அதிக வைராக்கியம் பாராட்டுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சின்ன ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சா போதும் கர்த்தருக்காக. அவர் உங்களை நோக்கி 10 ஸ்டெப் எடுத்து வச்சு ஓடி வருவார். என் பிள்ளை எனக்காக என்ன செய்து, எவ்வளவு சூழ்நிலையிலும் எவ்வளவு வைராக்கியமா எவ்வளவு உண்மையா என்னை விட்டு போகாமல் என்னை மறுதளிக்காமல் இருக்குதுன்னு தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நானே தைரியமா பேசுறேன், நீங்களா சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லணும். உற்சாகமா ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? லூக்கா 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது அவன் தோட்டக்காரரை நோக்கி, தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி 3 வருஷமாய் இந்த அத்திமரத்தில் கனியை தேடுகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? இது இடத்தை ஏன்பா அடைச்சிட்டு இருக்குது? அதற்கு அவன் ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். இல்லப்பா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இந்த வருஷம் என்ன பண்ண போறேன்? நான் சுத்தி கொத்தி எரு போட்டு கனி கொடுத்தால் சரி, கனி கொடுத்தால் பார்க்கலாம், கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று இதை உடனே வெட்டி போடலாம் என்று சொல்லி சொன்னான். அல்லேலூயா. என்னை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய திராட்சை தோட்டம், திருச்சபை, கனி கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளவு சூழ்நிலையிலும் மறுதளிக்காமல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை, விசுவாசிகளை கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல எதிர்பார்க்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். கர்த்தரை மறுதளிக்கிற அளவுக்கு உங்க சூழ்நிலை இருக்கலாம். எவ்வளவுதான் நீங்க ஜெபம் செஞ்சாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு நீங்க வாழணும்னு நினைச்சாலும் பாத்தீங்கன்னா உங்களோட சூழ்நிலைகள், உங்க சிச்சுவேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா உங்களை எப்படியாவது ஏசப்பா மறுதளிக்க வைக்க பார்க்கும். ஏசப்பாக்கே இந்த சூழ்நிலை வந்துச்சு. பாத்தீங்கன்னா மலை மேல கூட்டி போய் என்ன பண்ணான்? உலகம் முழுவதும் காட்டி என்ன பண்ணான்? இதுவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு படைச்சதே அவர் தான். அவர்கிட்டயே சொல்றான், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னா. சோதனை வந்துச்சு, ஆனாலும் சிலுவையில போய் ஏசப்பா பாடுபட்டு அந்த ஆதாம் கொடுத்த சாவி, ஆதாம் இழந்த அந்த சாவியை பெறணும் அப்படின்றது ஈஸியா? சாத்தான்ட்ட யாரு பார்க்கல, டக்குன்னு முழங்கால் போட்டு அவன்கிட்ட வாங்குறது ஈஸியா? எது ஈஸி? நீங்களா தான் என்ன இந்த இடத்துல என்ன முடிவு எடுத்திருப்பீங்க சொல்லுங்க? நான்லாம் தான் முட்டி போட்டிருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு? அப்பால போ சாத்தானேன்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தர் ஒருவரே ஆராதனை செய்வாயாகன்னு சொல்லி வைராக்கியமாய் மேற்கொண்டார். அல்லேலூயா. ஆனாலும் பாத்தீங்கன்னா சிலுவை பாடுகளை 2 பாதை ஊழியத்துக்கு வந்தோன்னு நடந்துச்சு. ஏசப்பா ஊழியத்துக்கு வந்தோன்னு ஒரு ஆஃபர் கொடுத்தான் ஏசப்பாக்கு சாத்தான். ஆனா அவர் அதை தேர்ந்தெடுக்காமல் சிலுவையின் பாதையை நோக்கி தேர்ந்தெடுத்து பிதாவுக்காக வைராக்கியமாய் நின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கர்த்தர் சொல்றாரு. மார்க் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்கிறார். ஏதாகிலும் கனி அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமா இராதபடியினால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் ஒரு காலம் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்றார். அதை சீஷர்கள் கேட்டார்கள். 20ஆம் வசனம். மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்க கண்டார்கள். அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்க கண்டார்கள். என்ன சொல்ல வரன்றது யாராவது ஒரு கன்க்ளூஷன் பாத்தீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பார்க் வரும். அதான் நம்மளோட செய்தியோட தலைப்பா இருக்கும். இப்ப நீங்க முதல்ல சொன்னதையும் கவனிச்சீங்க, இந்த வசனத்தையும் படிச்சீங்க. வசனத்தை ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா சொல்றேன். முதல்ல சொன்ன வசனத்தையும் படிச்சீங்க, கவனிச்சீங்க. இந்த வசனத்தையும் கவனிச்சீங்க. ஒரே ஒரு மூலக்கூறு ஒண்ணு சொல்ல வரேன். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது? வேற
கனி கொடுக்கறத பத்தி தான். வேற கொஞ்சம் அட்வான்ஸா யோசிங்க. கறி வாங்கினா மட்டும் எப்போது குழம்பா வைக்கிற, இன்னைக்கு வறுத்து கூடு பரட்டி கூடுன்னு கேட்க தெரியுது இல்ல? அப்ப வசனம் மட்டும் உங்களுக்கு தெரியலையா? கண்டுபிடிங்க. இல்லக்கா வேற சொல்லுங்க. அத்திப்பழ காலமா இராதபடியினால். இல்ல, கடைசியா படிச்ச லைன் என்ன? வேரோட பட்டு போய் வேரோட பட்டு போய். இருக்க கண்டார். வேர் தான் இந்த இன்னைக்கு மெயின். ஒரு மரம் பழமொழியே சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? நூலை போல சேலை. கரெக்டா இல்லையா? அம்மாலாம் வேணாம். ஒரு நூல் எப்படி இருக்கோ அதுதான் சேலை மாதிரி. இதே போலதான் வேர் கசப்பா இருந்துச்சுன்னா மரம் முழுவதும் கசப்பா இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கசப்பான காரியங்கள்ல இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு முழுவதும் அதை நோக்கி தான் போவோம். அதான் என்ன இந்த இடத்துல கருத்தை பாக்குறாருன்னா, சபையில நாட்டியிருக்காரு. ஆத்துமாக்களை உங்களை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ரசிக்கப்பட்டீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. இது வரைக்கும் எத்தனை ஆத்தும ஆதாயம் பண்ணிருப்பீங்க, எவ்வளவு கனிகள் கொடுக்குறீங்க. அதுதான் ஆரம்பத்திலேயே படிச்சிட்டோம். என்ன பண்றாரு? பிதாட்ட ஏசப்பா பரிந்து பேசுறாரு, இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷமும் இந்த சபையில இந்த நபர் இருக்கட்டும், கனி கொடுக்காவிட்டால் வெட்டி அக்கினில போட்டுடலான்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் பிதாவினிடத்தில் ஏசப்பா உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுற எவ்வளோ பேர் இருந்தாலும் அவருக்காக பரிசுத்தமாய் வாழாமல் சில நேரங்களில் தவறுகிற நமக்காகவும் பிதாவினிடத்தில் ஏசப்பா என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் சிந்திக்க வேண்டியது, எனக்காக ஒருவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அதை நினைச்சு நம்ம பாவம் செய்யலாமா? தொடர்ந்து செய்யக்கூடாது. ஒவ்வொரு தவறுகள் செய்யறதுக்கு முன்னாடியும் ஏசப்பா பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி நினைக்க வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு 3:14 போட்டிருக்கு, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். நீங்கள் பைபிளுக்கு விரோதமா காரியத்தை செய்றீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க? வைராக்கியமா அவங்கள்ட்ட நான் பேசாம இருப்பேன், பல வருஷம் நான் அவங்கள்ட்ட பேசாம இருக்கேன், அவங்க மூஞ்சியை நான் பார்க்காம இருக்கேன் அப்படின்னு வைராக்கியமா இருப்பாங்க. எதுல? கசப்பான வைராக்கியத்திலும் வெறுப்பிலும் இருப்பாங்க. அதை குறித்து பெருமை பாராட்டாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குறித்து பெருமை பாராட்டாதே, நீ சத்தியத்திற்கு விரோதமான காரியத்தை நீ செய்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ரெண்டு காரியங்கள் வருது. வைராக்கியம் அப்படின்றது ரெண்டா வருது. ஒன்று உலகப்பிரமான வைராக்கியம், கர்த்தருக்காக வைராக்கியம். செய்தியோட தலைப்பு வைராக்கியம். ரெண்டு விதமா பார்க்கிறோம். முதல் தலைப்பு உலகப்பிரமான வைராக்கியம், இன்னொரு தலைப்பு கர்த்தருக்காக வைராக்கியம். எழுதுறீங்களா இல்லையா? எழுதுறீங்களா இல்லையா? என்ன பண்றீங்க? எழுதுறவங்க எழுதுறாங்க, மீதி பேர்லாம் உட்கார்ந்துருக்காங்க. பாத்துங்க, வைராக்கியத்தை பத்தி ரெண்டு தலைப்பு வருது. ஒன்று உலகப்பிரமான வைராக்கியம், உலகத்திற்காக எப்படி வைராக்கியமா இருக்கோம் அப்படின்றதுக்காகவும், இன்னொன்னு கர்த்தருக்காக எப்படி பரிசுத்தமாய் வைராக்கியமா இருக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. எபிரெயர் 12:15 என்ன போட்டு பாருங்க. எபிரெயர் ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, யாதொரு கசப்பான வேறு. அப்ப முதல் ஃபர்ஸ்ட் வைராக்கியத்துல உலகப்பிரமான காரியத்துல முதல் தலைப்பு எழுதிக்கங்க, கசப்பான வேர். இந்த கசப்பான வேர் இருக்கும் பொழுது என்ன பண்ணுமா? கலக்கம் உண்டாய் இருக்கிறதுனால் அநேகர் பாத்துக்கங்க என்ன போட்டுருங்க. வசனத்தை பார்த்து என்ன கவனிங்க. தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி, அப்படி நீங்க மாத்தி படிங்க, கலகம் உண்டாக்கி அநேகரை தீட்டுப்படுத்தும். என்னைய பாருங்க. யோசிச்சு பாருங்க. இந்த கசப்பான காரியங்கள், ஏசப்பாக்கு பிரியமில்லாத இந்த கசப்பு, வைராக்கியம், கோபங்கள், இந்த அழுத்தம் பிடிச்சது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இந்த வேறு மனசுக்குள்ள எலும்புனுச்சு, ஒருத்தருக்கு விரோதமா மனசுல எலும்புனுச்சு அப்படின்னா இது என்ன ஆகுமா? அவங்களோட வாழ்க்கையை கலக்கம் உண்டாக்கும். அடுத்து என்ன போட்டிருக்கு? அநேகர்
தீட்டுப்பட்டு போவார்கள் போட்டிருக்கு. ஒரு நாள் நீங்க நம்ம அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். 16ஆம் வசனம், ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல. இப்படி கசப்பான வேர் எலும்பினுச்சு அப்படின்னா எங்க போய் வந்து நிக்குமா? ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டான காரியத்திற்கு, என்ன பாருங்க, சீர்கட்டான காரியத்திற்கு இடம் கொடுத்து அதுல போய் நிக்கும் கர்த்தர் சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அருமையா நேசிச்சாரு. 2 பிள்ளையும் ஒரே வயித்துல பிறந்த பிள்ளைங்க தான், ஏசாவும் யாக்கோபும். ஆனா தம்பிக்கு விரோதமான விரோதம் கடைசியில எங்க போய் முடிஞ்சிச்சு? கசப்பான வேர் எலும்பினால, அந்த விரோதம் எலும்பினால நேரா எங்க வந்துருச்சு அப்படின்னா, ஒருவேளை சாப்பாடுக்காக கர்த்தருடைய கிருபை இழந்துட்டான். ஒருவேளை சாப்பாடுக்காக ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை இழந்துட்டான். ஒரு வசனம் போட்டிருக்கு, பின்னாடி போட்டிருக்கு, ஏசா பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவனிடம் தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவனுக்கு கிடைக்காமல் போயிற்று என்று வசனம் சொல்லுகிறது. கவலையோட தேடியும் மனமாறுதலை கடைசியில காணவே இல்லை. எங்க வந்தது பாருங்க, ஒரு சின்ன நீங்க உதாரணத்துக்கு ஆமனுக்கு செடி எடுத்துக்கங்க, ஒரு பூச்சை தான் விட்டாரு, வேர்ல புடிச்சிச்சு, மரம் முழுவதும் பட்டு போயிடுச்சு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒரு நாளும் என்ன இருக்க கூடாதான்? கசப்பான வைராக்கியம். கசப்பான வைராக்கியம் எதெல்லாம் நீங்க சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பர்சனலா செய்யற பாவத்தெல்லாம் கேட்கல. கசப்பான வைராக்கியம் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கோபம், எரிச்சல், பொறாமை, பின்னாடி பேசுறது, ஈகோ, மெயினா ஈகோ பாக்குறது, வைராக்கியம். ஈகோ பாக்குறதுக்கே ஒரு தகுதி வேணும். ஆனா எல்லாமே ஈகோ பாக்குறது, ஈகோ, வைராக்கியம். ஆனா ஈகோ பார்க்க வேண்டியவங்க எல்லாம் பார்க்காம எல்லாத்துட்டையும் நல்லா ஜாலியா பழகுவாங்க. போட்டி, பொறாமை, இது எல்லாமே இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்றாரு, உன் வேற பாதிச்சிரும்பா. அந்த வேற பாதிச்சுச்சுன்னா கடி கொடுக்காமல் போயிடும். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? எச்சரிக்கை செய்கிறார். என்ன சொல்றாரு? இந்த 1 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்காமல், சமாதானமா இல்லாமல், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சமாதானமா இராமல், அன்பை வெளிப்படுத்தாமல் இப்படியே இருந்துகிட்டே இருந்தா கடைசியில என்ன ஆகுமா? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுன்னு சொல்றார். அல்லேலூயா, சத்தத்தை விருத்தி அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, அதே கசப்பான வேர்லே 2வது காரியம், சங்கீதம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய அம்புகளை, நல்லா கவனிச்சுங்க, மறைஞ்சிருந்து வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். மறைவுகளில் உத்தமன் மேல், யாரு மேல பேசுற? உத்தமன் மேல பேசுற. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாமே உத்தமர்கள் தான் கர்த்தருடைய பார்வையில. நம்ம என்ன பண்றோம்? அவங்க அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க இப்படி, இவங்க இப்படி நம்ம பின்னாடி பேசுறோம். கர்த்தர், நீ ஒருத்தரை பேசுறனா அவங்கள பற்றி கர்த்தர் சொல்றாரு, நீ மறைவுகள் நின்னுகிட்டு யார் மேல பேசுற? கர்த்தருடைய பிள்ளை மேல பேசுற. உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய அம்புகளை நாணேற்றுகிறார்கள். கொஞ்சம் கூட பயமின்றி ஊழியக்காரர்கள் மேல வார்த்தையை போடுறது, விசுவாச பிள்ளைகள் மேல் வார்த்தையை போடுறது. உன் பக்கத்துல இருக்க விசுவாசி உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளையா அந்த விசுவாசி இருப்பாங்க. அதெல்லாம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமீன் சொல்லுங்க, ஆமீன். உனக்கு பக்கத்துல இருக்கவங்களை பிடிக்காம இருக்கலாம், சபையில இருக்க ஜனங்களை உனக்கு பிடிக்காம இருக்கலாம், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் அவ்வளவு ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தருக்கும் அவங்களுக்கும் அவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, மறைவுகளில் நின்று கொண்டு கர்த்தருடைய பிள்ளை மேல், உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளை, அம்ப போல வார்த்தைகளை விடுறது. உனக்கு தெரியுமா? பின்னாடி வந்து புரணி பேசுறது, அப்படியா இப்படியான்னு சொல்லி எல்லா கதையும் எடுத்து விடுறது. 4 பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன, அந்த இடத்துல என்ன ஆகும்? பைபிள் பத்தி பேசுவாங்களா? அப்புறம் ஆதியாகமத்துல 10ஆம் அதிகாரத்துல என்ன அங்க போட்டிருக்கு அப்படி கேட்பாங்களா? என்ன பேசுவாங்க? 2 பேர் சேர்ந்தாங்கன்னா கதை தெரியுமா? கஸ்தூரி கல்யாணம் அவன்கிட்ட சொன்னாங்களா? கரெக்டா இல்லையா? அதுல இவ்வளவு செலவு பண்றாங்களாம். காசு எப்படி வந்துச்சு பாஸ்டருக்கு? அவர் பென்ஷன் தானே வாங்குறாரு, சபையில அதிகமா காணிக்க வரலன்னு பாஸ்டர் அம்மா சொல்றாங்க. ஆனா 3 லட்சம் ரூபாய் சாப்பாடுக்கு செலவு பண்றாங்க. இந்த காசு எப்படி இருந்து வந்துச்சு? யோசிச்சு பாருங்க. அப்ப நீ இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். மத்த விசுவாசிக்கு மேல காசு இல்லைன்றாங்க, புது ட்ரெஸ் போட்டு வர்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்ல கசப்பான வார்த்தைகளை பேசி நான் ஏற்றுகிறார், சற்றும் பயமின்றி. இவங்க கர்த்தருடைய பிள்ளை, இவங்களுக்கு நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி சற்றும் பயமின்றி
வார்த்தைகளை எய்கிறார்கள். அல்லேலூயா. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது கசப்பான வேர்ல வருது. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. பாருங்க, மகா செழிப்பான இடத்துல ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. எல்ஷடாய் திருச்சபை தான் அந்த பெரிய திராட்சை தோட்டம். பரலோகத்துல அந்த பெரிய திராட்சை தோட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உலகத்துல நீங்க இருக்கிற பகுதியில நீங்கள் போற சபை தான் உங்களுக்கு பெரிய திராட்சை தோட்டம். அதுல கர்த்தர் எல்லாத்தையும் எப்படி வர்ணிக்கிறாரா? கர்த்தருடைய நல்லா நீங்க கவனிச்சு பாருங்களேன். கர்த்தருடைய தோட்டமா என்ன போட்டிருப்பாங்க? என் நேசர் இருக்கல, நேசரோட தோட்டம். அது எப்படியாப்பட்ட தோட்டமா? செழிப்பான. திருச்சபை பத்தி கர்த்தர் எப்படி சொல்றாரு? எல்ஷடாய் திருச்சபை செழிப்பான திருச்சபை. அதுல நாட்டப்பட்ட கனிகள் தான் நீங்களும் நானும். அப்ப நம்ம ஒருத்தர் பேசலாமா, கொல்லாமா, விரோதமா இருக்கலாமா? ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஓடி போய் நிக்கணும். கேட்காமலே போய் அவங்கள்ட்ட உதவி செய்யணும். என்னோட பழக்கம், நான் பேசாம, சில பேர்த்து அவங்க செய்யற காரியம் நிமித்தம் நான் பேசாம இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உடனே ஓடி போய் நிப்பேன். அவங்க நன்றின்னு சொல்ற இடத்துக்கு அந்த நான் இருக்க மாட்டேன். உதவியை மட்டும் செஞ்சுட்டு ஓடியாந்துருவேன். படிங்க, அவர் அதை எப்படி, இது எல்ஷடாய் திருச்சபையை விசுவாசிகளை எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்க. அவர் அதை வேலியடைத்து, எல்ஷடாய் திருச்சபையை இயேசுவின் ரத்த கொட்டைக்குள்ளாக வேலியடைத்து, அதில் உள்ள கற்களை பொறுக்கி, அதுல இருக்க தேவையில்லாத காரியங்களை பொறுக்கி, அதிலே நற்குல திராட்சை செடிகளை நாட்டு. கர்த்தர் உங்களை பத்தி எப்படி சொல்றாரு? நல்ல குணங்கள் உள்ள திராட்சை செடிகளை நாட்டி இருக்கிறாராம். அல்லேலூயா. நற்குல, உங்களுக்கு எனக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கு, எல்ஷடாய் திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன பேர் கொடுக்கிறாரு? நற்குல திராட்சை செடி நீனு, நல்ல குணமுள்ள திராட்சை செடி நீ, நல்ல குணமுள்ள பெண் நீ, கர்த்தர் சொல்றாரு. அதில் நடுவே ஒரு கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். எப்படியா? நல்ல திராட்சை. என்னை பாருங்க, என்னை பாருங்க, படிக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டு உலகத்துல பாவத்துல சேற்றில மூழ்கி போய் கிடந்தோம். ஏசப்பா இயேசுவின் ரத்தத்தால ஞானஸ்தான தொட்டில எல்லாத்தையும் கழுவப்பட்டு அழகான திருச்சபையில வந்து நிறுத்தி, எந்த ஒரு நெறியோ சொரியோ எது அட்டாக் பண்ணாதபடிக்கு என்ன பண்றாரு? சுத்திலும் வேலி அடைக்கிறாராம். நீ போக்கில் வரத்திலும் தப்பு செஞ்சா கூட கர்த்தர் போக்கில் வரத்திலும் கூட இருந்து வேலி அடைக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அவர் மன்னித்து பாதுகாக்கிறாரு. அப்படி பாதுகாத்து உன்னை அப்படியே அப்படி தங்கமா பாத்துக்கிறாரு. அது நல்ல திராட்சை பழங்களை, நல்ல செய்தி கொடுக்கிறாரு. வாரம் உங்களுக்கு நல்ல செழிப்பான செய்தியை கொடுக்கிறாரு. ஆனா பாருங்க, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று கர்த்தர் காத்திருந்தார். எல்லாம் படிங்க, சேர்ந்து படிங்க, எல்லாம் படிங்க. அதுவோ, சத்தமா படிங்க எல்லாம் சேர்ந்து. கசப்பான பழங்களை தந்தது. சும்மாவே பேசுவான், இதுல பாயிண்ட் வேற எடுத்து கொடுத்தா நல்லா பேசுவானே. அது எப்படி, என்ன ரிசல்ட் கொடுத்துச்சான்? கசப்பான பழத்தை குடிச்சான். வாயில வைக்க முடியல. கசப்பு பழத்தை யாரா சாப்பிடுவீங்களா? என்ன கசப்பான பழம் சொல்லுங்க? எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை. அப்ப எட்டிக்காய் இருந்து ரொம்ப கசக்கும் போல, செம்மையா. அப்புறம் கொமட்டிக்காய், அதுவும் கசக்கும்ல. யோசிச்சு பாருங்க. அப்படி பாவக்காய், நம்மளாம் அடிக்கடி சாப்பிடுறது பாவக்காய். பாவக்காவை பச்சையா கொடுத்தா சாப்பிடுவீங்களா யாராவது? 100 ரூபா தரேன்னு சொன்னா 100 ரூபா நீங்களே வச்சுக்கங்கண்ணே, பாவக்காய் வேணாம் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுவோ எப்படிப்பட்ட திராட்சை பழத்தை கொடுத்துச்சாம்? கர்த்தர் வேதனை படுகிறாரு. ஒன்ட்டனா நல்ல கனி வரும்னு வருந்தனே, அத்தி மரத்தை பார்த்து கிட்டக்க வந்தாரு. ஏதாவது கனி கிடைக்குமோன்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு. எவ்வளோ நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா வந்து ஆசைப்பட்டு ஏமாந்து போறாரு. நம்மள்ட்டையும் ஒவ்வொரு நாள் வராரு. நீ ஏதாவது நீ எனக்காக செய்வியா? நீ ஆத்மாதாயம் செய்வியா? நீ ஏசப்பாக்காக எழும்பி பிரகாசிப்பியா? கர்த்தருக்காக வைராக்கியமா நீ நிற்பியான்னு சொல்லி காலையில 5 மணிக்கு எஞ்சி ஜோம் பண்ணுவியா? இல்ல 6 மணிக்காவது ஜோம் பண்ணுவியா? இல்ல 7 மணிக்காவது எஞ்சி ஜோம் பண்ணுவியான்னு சொல்லி பைபிளை தொடுவியா சாயந்தரமான்னு சொல்லி கர்த்தர் அவளோடு எதிர்பார்க்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படிப்பட்ட கனிகளை தருகிறோமா? கசப்பான பழங்களை தருகிறோம். தருகிறது என்ன? தந்தது என்ன? எது குறையா? சபையில குறையா? அந்த திராட்சை தோட்டத்துல குறையா? இல்ல அதை நாட்டினவர் மேல குறையா? இல்ல அதை எடுத்து பிரசங்கம் பண்றவங்க மேல குறையா? சொல்லுங்க பாய்த்தரன் சொல்லுங்க. எந்த குறையுமே இல்ல. யாரு மேல குறை? திராட்சை கொலை மேல் நற்குண திராட்சை செடின்னு கர்த்தர் பேரு கொடுத்திருக்கிறாரு. நல்ல குணங்களே இல்லையே,
சொல்லுங்க, என் மேலதான் இது, என் சபையில ஒண்ணு இல்ல, குறை இல்ல. வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, என் சபையில குறை இல்ல, என்ன அழைத்த கர்த்தர் மேல குறை இல்ல, எனக்கு போதிக்கிற ஊழியக்காரங்க மேல குறை இல்ல, நற்குல திராட்சை செடியே ஆகிய என் மேலதான் குறை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க என் மேலதான் குறைன்னு சொல்லி? உண்மையாய் ஒத்துக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல குணங்களை கட்டளையிடுவார் இன்றைக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து படிங்க, அப்படியே அடுத்த வசனம் படிங்க. இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். கீழ்ப்படியாதவர்களை, என்னைய பாருங்க, கீழ்ப்படியாதவர்களை கையை தூக்கி ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லும் போது கை தூக்கி சில பேரு வாயை தந்து அறிக்கை செய்யல, அவங்களை பத்தி கர்த்தர் போட்டிருக்காரு பாருங்க. இப்பொழுது நான் என் திராட்சை தோட்டத்துக்கு சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். படி. வேலையை எடுத்து போடுவேன். நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியில, கையை தூக்கி நீ ஒப்பு கூட கொடுக்கல, கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பாதுகாப்பை எடுத்து போடுவேன். மேய்ந்து போடப்படும், மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், மிதியுண்டு போகும். இந்த காரியங்கள் தேவையா? இந்த காரியங்கள் தேவையா? அடுத்தது படிச்சிட்டு இருக்கீங்க, படிக்காதன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த காரியங்கள் தேவையா? அதை பாலாக்கிடுவேன், நறுக்கப்படாமலும் முச்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு, மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். மழை, ஆசீர்வாதமான மழை பெய்யாதபடிக்கு கட்டளையிடுவேன். பக்கத்துல இருக்க ஆத்துமா நல்லா செழிப்பா இருக்கும், நல்லா போவோம், வேலை பார்க்கும், நல்லா சம்பாதிப்பாங்க, குடும்பம் நல்லா சூப்பரா உயரும். நீ வேதனைப்பட்டே உட்கார்ந்துருப்ப, அவங்கள பார்த்து பேசிக்கிட்டே உட்கார்ந்துருப்ப, பரமபிடிச்சிட்டே உட்கார்ந்துருப்ப. மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம், இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று, யூதாவின் மனுஷரே. திருச்சபையை சொல்றாரு, நீ தான் என்னுடைய நாற்றுன்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தத்தை அல்லேலூயா. அடுத்தது 8ஆம் வசனம் பாருங்க. தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடம் கொடாமல் போக மட்டும் வீடோட வீடை சேர்த்து, வயலோட வயலை சேர்த்து கூட்டுகிறவர்களுக்கு, சத்தமா ஐயோ. அடுத்தவங்க இடத்தை அபகரிக்கிறது, உங்களை சொல்ல, அடுத்தவங்க இடத்தை அபகரிக்கிறது. சுத்தி கொஞ்சம் காலியா இருந்தா போதும், டக்குன்னு ஒரு டென்ட்டை போட்டு அங்க ஏதாவது ஒண்ணு வச்சிருது. சுத்தி வீட்டை இழுத்து 4 பசங்க சொல்ற 8த்துக்கும் 16 இழுத்து கட்டிக்கிறது. அப்புறம் சர்வே அளந்ததுக்கு போயிட்டு ஐயோ மானம் கப்பல் ஏறும். அப்ப தேவையா உனக்கு? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஐயோ. 9ஆம் வசனம், சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது மெய்யாகவே, அந்த திரளான வீடுகள் பாழாய் போகும், பெரியவர்களும் நேர்த்தியானவைகளும் குடியில்லாத இருக்கும். இழுத்து கட்டிக்கலாம், குடியிருக்க ஆள் வேணும். 10வது வசனம், முக்கியமான வார்த்தை பாருங்க. என்னைய பாருங்க, கசப்பான கடி கொடுக்கறாங்கல்ல, அவங்கள மட்டும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏசாயா, திராட்சை தோட்டம், பெரிய இடத்த திராட்சை தோட்டம், ஒரு படி ரசம் தரும். எப்படியா? ஒரே படி ரசம் தருமா? ஒரு கள விதை, அவ்வளோ களை நிறைய, ஒரு கள போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஒரு கள விதை ஒரு குறுநி விளைக்குமா? அடுத்தது 11ஆம் வசனம், சாராயத்தை நாடி, இதெல்லாம் கசப்பான வேறு, சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து, எப்படா கடை திறப்பான் கடவாசலே உட்கார்ந்து இருந்து குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. குடிச்சாதான் இல்ல, சில பேர் குடிக்காம பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆண்கள் எல்லாம் குடிப்பாங்கன்னு நினைக்காதீங்க, பொம்பளைங்க குடிக்காம பேசுறீங்களே, கரெக்டா இல்லையாப்பா? ஆம்பளைங்க குடிக்கிறாங்கன்னு பேசுறீங்க, பொம்பளைங்க குடிக்காம பேசுறீங்க. அப்ப ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? 2 பேருக்கு தான் சொல்றாரு. அப்படி கனி கொடுக்காமல் குடிகாரம் பேசுறது போல நீ பேசுறியா, உனக்கு ஐயோ. யோசிச்சு பாருங்க. 13ஆம் வசனம் சொல்றாரு, அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அடுத்தது பாருங்க, 20ஆம் வசனம் பாருங்க. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சத்தையும் இருளுமாக பாவித்து வந்துருச்சு. தப்ப சொன்னா இல்ல, நான் சொல்றதான் கரெக்ட். கசப்பை தித்திப்பென்றும், நம்ம கரெக்டா சொல்லிருப்போம். இல்ல நீ தப்பு, அடிச்சு பேசுவாங்க. தித்திப்பை கசப்பு என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. எப்படியா சாதிக்கிற நீ அடிச்சு பேசுவாங்க. அப்படியே அவங்க பேசுறதுல என்ன பண்ணிடுவாங்க, நம்ம சரி புட்டுரும், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க, அமைதியா போயிரும். என்ன பண்ணுவோம் கடைசியில? சரி நீ சொல்றதான்ப்பா கரெக்ட். சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. 26ஆம் வசனம்,
தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமா இருக்கிறவர்களுக்கு எப்படி ஐயோ. பார்வைக்கு அவங்களே சொல்லிருக்காங்க, புரியுதா? தன்னையே போட்டிருக்கு பாருங்க. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும். ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமானமா இருக்கிறவர்களுக்கு ஐயோ. விட்டுருங்க இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? வெறுக்கிறாரு. அத 24ஆம் வசனம், இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை லாஸ்ட்ல என்ன வைக்கோலை போட்டிருக்கு? பட்சிப்பது போல சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேல்ல பரிசுத்தரடி வசனத்தை அசட்டை அசட்டை பண்ணினார்களே. பண்ணுகிறார்கள். இவர்கள் எல்லாருமே எதை பத்தி குறிக்குதுன்னா, கசப்பான வேரை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அவங்கள்ட்ட வர காரியத்தை பத்தி. இப்படி வேதத்தை வெறுக்கிற, எசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யற, இப்படிலாம் நீ இருந்தீனா கர்த்தர் வெட்டுண்டு என்ன பண்றாரு? மரத்தை வெட்டி அக்கினியிலே சுட்டரிப்பன்றார். அவ்வளவு அவ்வளவு திருப்பு நம்ம மேல எல்லாத்து மேலயும் குறைகள் இருக்கு. அதான் அப்பயே நம்ம எல்லாம் கை தூக்கி சொல்லிட்டோம், இங்க இருக்கிற யாருமே பரிசுத்தவான் கிடையாது, இங்க உள்ள இருக்கிற எல்லாமே பாவிகள். ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு இரக்கமாய் கிருபையா இருக்காரு பாருங்க. இந்த வருஷமும் இருக்கட்டும் சொல்லி கனி கொடுக்காத வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தர் நம்ம மேல கிருபையா இந்த திருச்சபையில வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு திருப்பும் திருவிருந்தின் மூலியமா நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு. எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருந்துட்டு திருச்சபைக்கு வந்து வழங்கால் போட்டு, ஆண்டவரே என்ற பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி இருதயம் உடைக்கப்பட்டு கண்ணீரோடு யாரெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் மீண்டுமாய் தன்னுடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. நம்மளோடு கூட ஒப்புரவாகிறார், ஒரு புதிய உடன்படிக்கை செய்றாரு. அப்ப திருவிருந்த ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம் பாருங்க. 4வது காரியம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கசப்பான வேர்ல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறது. நல்லா கவனிங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு, ஏசப்பாவோட அப்போஸ்தலர்கள் ஒருத்தர் மேல கை வைக்கும் போது என்ன ஆகுது? அவங்களுக்கு பரிசுத்த ஆவி வருது. இத ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். யார் பாக்குறான்? சீமோன் பேதுரு இல்லங்க, சீமோன் ஒரு ஆளு. அவன் மாய வித்தைக்காரன். அவன் என்ன பண்றான்? இத பாத்துட்டே இருந்து என்ன பண்றான்? அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ, பணத்தை கொடுத்து யார் மேலாம் என் கையை வைக்கிறனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக. அவங்க எல்லாம் என்ன பண்ணணுமா? இவனே உன்னை பரிசுத்த ஆவி பெறல, நான் யாரு மேலாம் கை வைக்கிறனோ அவங்களாம் பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும், எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு அவனை நோக்கி சொன்னான். பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை, தேவனுடைய வரத்தை சம்பாதிக்கலாம், காசு கொடுத்து சம்பாதிக்கலாம் பாக்குறியா? நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு நாசமாக போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால். உன் இருதயம் கசப்பான இருக்கு, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்ல. அடுத்த வார்த்தை, இந்த விஷயத்தில் உனக்கு பங்கு, இந்த விஷயத்துல பங்கும் இல்ல, உனக்கு எதுவும் கிடையாது. அடுத்த வசனம், கசப்பான பிச்சிலும் பட்டுருங்க. இருதயம் எப்படி பட்டிருக்கு? எப்படி பாருங்க, அந்த பாயிண்ட் வந்துருச்சு பாருங்க. நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறாய் என்று கண்டேன். நீ ஜெபம் செய்தால், ஒருவேளை நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பினால் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நல்லா கவனிங்க. ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் மன்னிக்கப்படலாம். என்னை பாருங்க. வசனம் நல்லா தெளிவா புரிஞ்சா உங்களுக்கு? காசை கொடுத்து பெறலாம்னு நினைக்கிறான். இருதயத்துல பேதுருடைய கண்களுக்கு அவன் எப்படி தெரியுறான்? அவன் இருதயம் கசப்பான வேரிலும் பிச்சிலும் பாவக்கட்டிலும் இருந்திருக்கான். அப்ப யார் ஒருவர் கசப்பான காரியத்தை வெளிப்படுத்துறாங்களோ சட்டுன்னு கோவப்படுவோம். கோவம் வந்துச்சுன்னா உடனே என்ன வரும்? எல்லாத்துக்கும் சொல்லுங்க, இங்கிலீஷ் எல்லாம் வரும், எல்லா இங்கிலீஷ் வார்த்தையும் வந்துடும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி யாரெல்லாம் தவறான காரியத்தை ஈடுபடுறாங்களோ, தவறான காரியத்தை வெளிப்படுத்துறாங்களோ, அவங்க எல்லாம் எந்த கட்டுல இருக்காங்களா? சொல்லுங்க, வசனத்தை கேட்டவங்க சொல்லுங்க, எந்த கட்டுல மாட்டிருக்காங்க? கசப்பான பாவக்கட்டிலே, கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலே. ஆசீர்வதிக்கிறார்னா ஆமேன் அல்லேலூயா தான். ஆராதனை பண்ணும்போது பாஸ்டர் எடுத்து விடுறாரு பையில இருந்து, ஏசாயா 41:10 எல்லாம் எடுத்தா சவுண்ட பாக்கணுமே. நான் நினைக்கிறேன், இப்பதானே ஆராதனை ஆரம்பிச்சாங்க, பாவ மன்னிப்பு கூட கேட்கல, எப்படி கத்துறாங்க எல்லாம். ஆண்டவர் அவங்களுக்கு ஊழியக்காரங்களை வெளிப்படுத்திருப்பாங்க. அதை நான் தப்பா சொல்ல, விசுவாசிங்க. ஆமேன் அல்லேலூயா. எதுக்கு ஆசீர்வதிக்கிறாருன்னு எடுத்தோன்னா பாவ மன்னிப்பு கேட்கல, தன்னுடைய பாவங்களை, ஐயோ நான் இன்னைக்கு இந்த வாரம் இவ்வளவு தவறு செஞ்சனே, என்னன்னா என் மேல எவ்வளவு தவறுகள் இருக்கு, இந்த வாக்குத்தத்த வார்த்தை எனக்கு பலிக்குமா, நான் அதுக்கு உடனே பாவத்தை மன்னிப்பு கேட்கணுமே அப்படின்னு தோணாம எல்லாம் ஆமேன் 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 கத்துறாங்க.
இன்னைக்கு நான் இன்னைக்கு நல்ல உற்சாகமான ஜோக்கான செய்தி கொடுத்தா ஒருத்தர் இங்க உட்காந்துருக்க மாட்டாங்க. எல்லாம் உருண்டு புரண்டு பக்கத்து மேல விழுந்து சிரிச்சு அடுத்தவங்களை அடிச்சு. ஆனா ஒரு கண்டிப்பான வாக்குத்தை சொல்லும் போது ஆமீன் வர மாட்டேங்குது, அல்லேலூயா வர மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆகுறான்? பணத்தை கொடுத்து பெறலான்னு பெருக்கும் போது பாவக்கட்டுல மாட்டிருக்கேன்னு சொல்றான். இதெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கங்க. யார் ஒருவர் தவறான காரியங்களை வெளிப்படுத்துறாங்களோ, ஒரு பிரச்சனை ஒரு சிச்சுவேஷன் போது அவங்க உடனே பார்க்கலாம், நீங்க மத்தவங்களே பார்க்கலாம், அவங்க வாயிலிருந்து தவறான வார்த்தைகளோ தவறான செயல்களோ உடனே வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா இன்னும் என்ன எதுல தான் எல்லாம் மாட்டிட்டு இருக்கோம்? பாவக்கட்டியில தான் மாட்டிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது காரியம் பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர்கள் எலியாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவர் கண்டிருக்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது. நல்ல குடியிருப்பு. நல்லா நீங்க திருப்பி வாசிங்க அந்த வார்த்தைய. இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது. எல்சரா திருச்சபை குடியிருப்புக்கு நல்ல சபை. ஆனால் தண்ணீரோ நாட்டப்பட்டது கொடிகளோ கெட்டது, இதனால நிலமும் பாழாக்கப்படுகிறது. அப்பொழுது என்ன பண்றான்? அப்போது ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடம் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீர் ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய மனசு மாறும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உப்பால் சாரமேற்றப்பட்ட இயேசுவின் வார்த்தை நமக்குள் வரும் பொழுது, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? என்ன அப்ப செடியும் கனி கொடுக்குமா, நிலமும் பாழாகாமல் இருக்குமா? அல்லேலூயா. சத்தத்தை அல்ல சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் உண்மையாலுமே மனம் திரும்பி மனம் வருந்தி யாரெல்லாம் உண்மையாலுமே அப்பா என்கிட்ட இந்த கசப்பான காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி யாரெல்லாம் உண்மையாலுமே ஏசப்பட கண்ணில் மூடி ஒரு செகண்ட் சொல்லுங்க. அப்பா உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, இந்த கசப்பான காரியங்கள் சத்தத்தை வைத்து நீங்க பின்னாடியே சொல்லுங்க. கசப்பான காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதுப்பா. கோபம், எரிச்சல், கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சத்தத்தை வச்சு சொல்லுங்க. கோபப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் சட்டுன்னு கோபப்பட்டுறேன். அப்பா வாயிலிருந்து வந்து கெட்ட வார்த்தைகள் வந்துருது. அப்பா அன்பை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை என்னை கோபப்படுத்தி வாயை புடுங்குற நேரத்துல அப்படியே மொத்தமா நான் கசப்பான காரியத்தை கக்கிறேன்ப்பா, வெளியில உடனே இது பண்ணிடுறேன்ப்பா. என்னுடைய வேறு அப்பா பரிசுத்தமாக்கப்படணும், என்னுடைய வேறு சுத்தமா இருக்கணும், என்னுடைய வேறு இயேசுவின் மேல் நாட்டப்பட்ட என்னுடைய வேறு அப்பா பரிசுத்தமா இருக்கணும்பா. அப்பா வாய்த்தன்னு சொல்லுங்க, பரிசுத்தமா இருக்கணும். தகப்பனே உம்முடைய சமூகத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உம்முடைய சாரம், இயேசு அன்பானவர், அந்த உம்முடைய சாரம் என்னுடைய வேர்ல பற்றுவதாக. என் வேர்ல அந்த கசப்பான இந்த வேர்ல இயேசுவின் பரிசுத்தம் பற்றும் பொழுது என்னுடைய இந்த கொடி முழுவதும் பரிசுத்தமாக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா நான் இப்ப உங்களுக்கு உண்மையாய் ஒப்பு கொடுத்த கண்ண மூடி உண்மையாய் ஒப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொரு பார்த்து கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எல்லாம் எடுத்து வாசிங்க. உண்மையாய் ஜெபம் செய்து ஒப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சொல்றாரு. ஏசாயா 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு வேர் பற்றி, ஓ என்னுடைய பிள்ளையாகிய நீ வேர் பற்றி, ஓ இஸ்ரவேல் பூ பூத்து காய் காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை உற்சாக மாதிரி கர்த்தரை மேம்படுத்துவோமா? கரங்களை உற்சாக மாதிரி கர்த்தரை மேம்படுத்துங்க. ஓ உண்மையாய் ஒப்பு கொடுத்த உன்னுடைய ஒவ்வொருவரு மேலும் கர்த்தருடைய வேர் பற்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ அப்படி கர்த்தருடைய வேர் பற்றும் பொழுது என்ன பண்ணுவீங்களா? பூத்து குலுங்கி ஓ உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். கரங்களை தட்டி பாடலாமா? யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே ஓ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். சத்தமா பாடுங்க. ஓ பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். ஓ என் மகனே நீ வேறொன்றுவாய். உண்மையாய் மனம் திரும்பின உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நானே காப்பாற்றுவேன், நாள்தோறும் நீர் பாய்ச்சுவேன். ஓ நானே கர்த்தரே உன்னை காப்பாற்றுவார். ஓ இரவும் பகலும் காத்து கொள்வேன். ஓ
ஓ எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். ஓ என் மகனே, நீ உண்மையாலுமே மனம் மாறின உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஓ அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. நல்ல பிள்ளையா ஒப்பு கொடுத்தில்ல, அது நல்ல பிள்ளைன்றார் ஆண்டவர். ஓ பிரியமான பிள்ளை அல்லவோ, ஓ உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். ஓ எப்பிராயுமே, ஓ உனக்காக என் இதயம் இயங்குகின்றது. ஓ என் மகனே, என் மகளே, நீ வேறொன்று வா. ஓ நுகங்களை முறித்திடுவே, கட்டுகளை அறுத்து விட்டேன். ஓ நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். ஓ இனிமேல் நீ அடிமையாவதில்லை. இனிமேல் நீ அடிமையாவதில்லை. ஓ எனக்கே ஊழியம் செய்திடுவாய், கர்த்தருக்கே ஊழியம் ஓ செய்திடுவாய். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன், கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க. ஓ ஜீசஸ் ஷார்ப் பண்ண. ஓ மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். ஓ குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். குன்றுகளை தவிர ஓ பொடியாக்குவாய். என் மகனே, வேறொன்று வா. ஓ என் மகளே. நீ வேறொன்று வா. ஹல்லேலூயா. யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூ பூத்து பூ காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனுடைய தவறான காரியங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து, கர்த்தருடைய சாரம் நிலம் இயேசுவோட திருச்சபை அதுல நாட்டப்பட்டிருக்கோம். அந்த வேர் எங்க போய், சாறுகள் எங்க இருந்து, இங்க இருந்தா வரும். நிலம் நல்லா இருந்துச்சுன்னா இது நல்லா வரும். அப்ப இந்த வேர் மூலியமாய் நம்மளுடைய தீமையான காரியங்கள்லாம் நீக்கி போகப்பட்டு, நல்லா தெரிஞ்சுக்கங்களேன். நீங்க இப்போ செடியே எடுத்துக்கங்களேன், வேர் பட்டு போயிடுச்சுன்னா மரம் ஃபுல்லா பட்டு போயிடும். வேர் நல்லா ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அப்படி டக்குன்னு துளிர்க்கும். என்னன்னா வேர் சூப்பரா பிடிச்சிக்கும். அந்த மழை தான் இந்த உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம், ஏசப்போட வார்த்தைகள், நீங்க கைத்தட்டி பாடினது, நீங்க ஒப்பு கொடுத்தது, இதுதான் கர்த்தருடைய மலை. அது உங்க மேல இறங்கும் பொழுது வேர் பற்றும். எல்லாம் செய்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்போதான் செகண்ட் பார்ட். இவ்வளவு நேரம் கொடுத்தது கசப்பான வேர், இப்பொழுது நல்ல வேர், நல்ல வைராக்கியம். கசப்பான வைராக்கியம், நல்ல வைராக்கியம் எடுத்துக்கங்க. நல்ல வைராக்கியம். கலாத்தியர் 4:18. கலாத்தியர் 4:18. கசப்பான வேரை பற்றி பார்த்தோம் இவ்வளவு நேரம். இப்ப நல்ல வேரை கசப்பான வைராக்கியத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நல்ல வைராக்கியத்தை பற்றி பார்ப்போம். கலாத்தியர் 4:18. நல் விஷயத்தில் வைராக்கியம் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். உங்கள்கிட்ட ஊழியக்காரங்க இருக்கும்போது மாத்திரமல்ல, பாஸ்டர் அம்மா இருக்கும்போது மட்டும் கிடையாது. பாஸ்டர் அம்மா யார் வீட்டுக்கா போனாங்கன்னா அப்ப கூப்பிடுறது, ஏங்க என்னங்கன்னு. பாஸ்டர் அம்மா அங்கிட்டு போனதுக்கு அப்புறம், யோ வாயா இங்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன் கடைக்கு போன்னு. கரெக்டா இல்லையாப்பா? எல்லாம் ஆமான்றாங்க. அப்ப ஊழியக்காரங்க இருக்கும் போது மாத்திரமல்ல, சபையில மாத்திரமல்ல, படி அந்த வசனத்தை, எல்லா நேரமும் நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். எப்பொழுதும். எந்த விஷயத்திலயா? அப்ப நீங்க எழுதிக்கங்க. நல்ல வைராக்கியத்துல முதலாவது பாயிண்ட் என்ன வருது? நல்ல வைராக்கியம் தான் திருப்பி வருது. பாதி பேர் முழிச்சிருக்காங்க, பாதி பேர் தூங்குறாங்க. பாதி பேர் முழிச்சிருக்காங்களா தூங்குறாங்களான்னு தெரியல, அவங்களுக்கே தெரியல, டவுட்டா இருக்கு. படிங்க. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. வைராக்கியம் அப்படின்றது நல்லதுன்னு குறிக்கும், கெட்டதுலையும். சில பேர் பிள்ளைங்க திட்டுவாங்க, உனக்கு எவ்வளவு அழுத்தம் பத்தியா, உனக்கு எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் பத்தியா, யானையை கொண்டு நெஞ்சில மிச்சா கூட உனக்கு நெஞ்சு ஒண்ணாகாது, வைராக்கியமா இருக்கே, எவ்வளவு அழுத்தம் பத்தியான்னு. அது கெட்ட விஷயம், கெட்ட வேருக்கு பத்தி கர்த்தர் சொல்றாரு. நல்ல விஷயத்துல
வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. என்னென்ன நல்ல விஷயம்? தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எதிராளியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமல்லாமல் வெட்கப்படத்தக்கதாக. எய்த்தாப்புல இருக்கவங்க எதிராளி உங்களை ஒண்ணு சொல்லிடக்கூடாது. நமக்கு தப்பு செய்யும்போது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே சுருத்துக்கிட்டு வரும். அத சொல்ல ஆண்டவர் உண்மையாலுமே சொல்றாரு, உன்னை குறித்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது, பாயிண்டே இருக்கக்கூடாது, உன்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பாயிண்டே இருக்கக்கூடாது, அலாட்டா இருக்கணும். அப்படியே எதிராளியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் அவங்க வெட்கப்படணும். உங்களை பேசுறதுக்கு அவங்க வெட்கப்படணும். வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகார்ப்பம் இல்லாமல், உபதேசத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். கர்த்தர்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? உங்களோட பேச்சு எப்படி இருக்கணுமா? ஆரோக்கியமான வார்த்தைகளா இருக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய பேச்சு ஆரோக்கியமான வார்த்தைகளா இருக்கணும், பாசிட்டிவா பேசணும். ஒரு சில பேர் எப்போதுமே நெகட்டிவா தான் பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? அவங்களோட பேசவே பயமா இருக்கும். நெகட்டிவா நெகட்டிவா நெகட்டிவா. இன்னொன்னு, இது ஆம்பளை, உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். என்னதான் செஞ்சாலும் திருப்தியே ஆக மாட்டாங்க. என்ன குறையோ அதுதான் கரெக்டா பேசுவாங்க. 99 பண்ணிருப்பாங்க, 1 மட்டும் விட்டுருப்பாங்க. சரி, சின்ன விஷயம் தானே, சரி என்ன இதை விட்டுட்ட, எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, அதை பாக்குறது இல்ல. என்ன தப்போ அதை மட்டும் எடுத்து வச்சு பேசுறது. அப்ப அது எப்படி இருக்க கூடாதான்? குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. அதற்கு அவர்கள், இந்த கொர்நேலியுவை பத்தி சொல்றாரு, அவன் நல்லவனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் நீதிமானும் யூதர்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய கொர்நேலியு. என்ன பாருங்க, நல்லவன் என்று சாட்சி பெற வேண்டும். நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்ட சொல்லியிருக்கோம்ல. இந்த கொர்நேலியு எப்படியாப்பட்ட ஆளு? நல்லவர் போட்டிருக்கு, நல்லவனும் நீதிமானா தேவனுக்கு பயப்படுகிறவர்களாம், எல்லா குடியிருக்கிற எல்லா ஜனங்களாலும் ரொம்ப நல்லவர்ப்பா, நல்ல விஷயத்துக்காக நிப்பாரு, நல்ல விஷயத்துக்காக வைராக்கியம் பாராட்டுவாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, நேரம் கொர்நேலியுட்ட போங்க, சூப்பரா முடிச்சு விட்டுருவாரு அப்படின்னு நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுகிறவர்களா இருந்தனால என்ன ஆகுது? கடைசியில பரிசு அவரு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு தூதரே இறங்கி வந்துட்டாராம். யோசிச்சு பாருங்க. நல்லவர்கள் இருக்கும் பொழுது, நல்லவர்கள் ஜெபம் செய்யும் போது, நல்ல மனது இருக்கும் பொழுது, கர்த்தருக்காக நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் யார் அனுப்புறாரு? உடனே தூதர்கள் அனுப்புறாரு. தூதர் அனுப்பி என்ன பேசுறாரு? பேதுருன்னு ஒரு ஆள் இருக்கோ, கூட்டிட்டு வா, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அதே மாதிரி பேதுரு போய் எல்லா காரியங்களும் குடும்பம் முழுவதும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. கொர்நேலியு அவங்க குடும்பம் முழுவதும், சொந்தக்காரங்க எல்லாருமே, கிட்டத்தட்ட ஒரு கும்பலே அந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. நல்ல காரியத்தை நீங்க வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆட்களை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு கஷ்டத்துல உதவி செய்யறதுக்கு கர்த்தர் தேடி வர வைப்பார் ஆளுங்க. நீங்க எங்கேயும் தேடி போவேனா, யாரையும் தேடி நீங்க போவேனா, கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு தேடி வர வைப்பார். எங்களுக்கெல்லாம் அப்படிதான், எதை தேடி நாங்க போக மாட்டோம், எல்லாமே இருக்கிற இடத்துல. அவனுக்கு வசனமே இருக்கு, அவன் நீதிமானுக்கு கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். வசனம் முடிங்க. சர்ச்சுக்கு வந்தாதான் அப்படியே 1.5 கண்ணு 2.5 கண்ணு எல்லா கண்ணு தெரியும். நீதிமான் விரும்புற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், தேடி போய் வாங்கிக்குவாரு. அப்படியா? நீதிமான் விரும்புற காரியம் கொடுக்கப்படும், இருக்கிற இடத்துல தேடி கொடுப்பார். அடுத்த விஷயம் பாருங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 11:24. அவன் நல்லவனும். யார பத்திங்க? யார் நல்லவன்? இல்லங்க, பர்னபாஸ். நல்லா நீங்க வசனத்தை படிக்கணும். பர்னபாஸை பத்தி போட்டிருக்காரு. யாருக்காவது ஞானஸ்தானம் எடுத்து பர்னபாஸ் பேர் வச்சாங்களா? வைக்கலையா? தமிழ்ல பர்னபா, அதனால வேணான்ட்டுமா. கொர்நேலியுவா? கொர்நேலியு வைக்கல, பர்னபாஸ் வைக்கல. யாருக்காவது பர்னபாஸ்ன்னு வச்சு பாஸ் பாஸ்ன்னு கூப்பிடலாம். ஆமா, பாஸ்கரன் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க, அவங்க பாஸ் தானே கூப்பிடுறாங்க. அப்ப அதே மாதிரி பர்னபாஸ்ன்னு பேர் வச்சுட்டு பாஸ்ன்னு அழைக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த பர்னபாஸ் எப்படிப்பட்டவனா? நல்லவனும்
நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருக்கிறான் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்ப நல்ல விஷயத்துல நீங்க வைராக்கியம் பாராட்டும் பொழுது உங்கள் மூலியமாய் அநேக ஆத்துமா ஆதாயம் செய்யப்படும். அல்லேலூயா. முதல்ல என்ன படிச்சோம்? கொர்நேலியுவை பத்தி என்ன படிச்சோம்? நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டினால் பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் தூதர் அனுப்புவார். இது கொர்நேலியுவுக்கு. பர்னபாஸுக்கு என்ன படிச்சிருக்கோம்? அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதா? நான் இல்லாதெல்லாம் எடுத்து உள்ள பைபிள் இருக்க வசனம் தான் சொல்றேன் பாருங்க. அப்போஸ்தலர் என்ன படிச்சோம்? 11:24 அவன் நல்லவன், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன், விசுவாசத்தினால் நிறைந்தவனாய். கசப்பான வேர்ல இருந்தா என்ன நிறைஞ்சவன்? என்ன நிறைஞ்சிருப்பாங்க? பேதுரு என்ன சொன்னார் அவரை பார்த்து? கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் மாட்டினவனே, அகப்பட்டவனே. இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இவன் ரொம்ப நல்லவனா, பரிசுத்தமானா, விசுவாசத்துல நிரம்பி இருக்காங்க. உடம்பு முழுவதும் 100க்கு 100 கர்த்தர் மேல விசுவாசத்துல நிறைந்திருக்கும் பொழுது என்ன ரிசல்ட் கிடைக்குது? கர்த்தர் இவன் மூலியமாய், அந்த வசனத்தை பாருங்க, அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 100 பேர், 200 பேர், 300 பேர், 1000 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தா வசனமே போட்டிருக்கோம். பேதுரு நிமித்தம் 3000 பேர் போட்டாங்க, ஒரு இடத்துல 5000 பேர் கணக்கு போட்டிருப்பாங்களே. இவன் நிறைய ஆத்துமாதாயம் பண்ணிருக்கான், அதனால என்ன போட்டிருக்காங்க? அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்ல விஷயத்திற்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். அல்லேலூயா. அடுத்தது காரியம் லூக்கா 19:17. லூக்கா 19:17 எஜமான் அவனை கண்டு, நல்லது உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் அநேக காரியங்களுக்கு அதிகாரியா வைப்பேன் என்று. அப்ப கொஞ்ச விஷயத்துல வைராக்கியமா நிக்கணும். கர்த்தர் உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்திருப்பாரு, பிள்ளைகளை கொடுத்திருப்பாரு, ஒரு சின்ன வேலையை கொடுத்திருப்பாரு, ஏதோ ஒரு காரியத்துல கொடுத்திருப்பாரு. அதுல நீங்க உண்மையும் உத்தமமாய் எந்த சூழ்நிலையும் நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன், வேலை சில இடத்துலயோ ஃப்ரெண்ட்ஷிப்லயோ எதுலுமே நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், ஏசப்பாக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்று யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு என்ன கர்த்தர் சொல்றாரு? நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டினால் அதிக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியும், அந்த கதை உங்களுக்கு தெரியும். பைபிள் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். எல்லாத்துக்கும் தாளந்துகள் கொடுக்குறாங்க. கொஞ்சமா வச்சிருந்தவன், அந்த கொஞ்சமா இருக்கிறவன் நல்லா வந்துட்டான். அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கடைசியில் என்ன பண்றாரு? நல்லா நீ வந்துட்ட, இந்தா 10 பட்டணத்துக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப எந்த சூழ்நிலையிலும் காம்ப்ரமைஸ் ஆகாமல், உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகாமல், கர்த்தருக்காக யார் ஒருவர் வைராக்கியமாய் நல்ல விஷயத்தில் வைராக்கியமாய் நிற்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களுக்கு அதிபதியாக வைப்பார். அல்லேலூயா. மத்தேயு 13:23 விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய். உணரணும். உணர்வுள்ள இருதயவன் ஏசப்பாடை கேளுங்க. ஜெபம் செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை பேசும் பொழுது நம்ம அப்படி பேசக்கூடாது, எழுந்து நடக்க கூடாது, அங்கிட்டு இங்கேயும் போக கூடாது, தூங்க கூடாது, தரிசனம் பார்க்க கூடாது என்று சொல்லி, சர்ச்சில இருந்து தரிசனம் பார்க்க கூடாது என்று சொல்லி, அது மீன் தூக்கத்துல என்ன சொல்லி, அதுக்காக என்ன பண்ணும்? உணர்வுள்ள இருதயம் வேணும். அவங்க என்ன பண்ணுவாங்களா? 100ஆகவும் 60ஆகவும் 30 அப்படியே திருப்பி வாசிங்க. 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலன் கொடுப்பார்கள். நல்ல விஷயத்தில் நீங்கள் வைராக்கியம் பாராட்டினால் 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே பவுல் சொல்றாரு. பவுல் சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 4:7 சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடி. நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது பவுலுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஏசப்பா விட்டு ஓடுற சிச்சுவேஷன்லாம் வருது. ஓடல, வைராக்கியமாய் நின்னாரு. சொல்றாரு, ஓட்டத்தை ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டம் போடுறப்பா, வைராக்கியமாய் கர்த்தருக்காக நல்ல விஷயத்துல வைராக்கியமா இருந்தப்பா, நல்ல ஓட்டத்தை ஏசப்பாக்காக சூப்பரா ஓடினப்பா, நல்ல ஊழியம் செஞ்சப்பா, விசுவாசத்தை காத்து கொண்டேன். அல்லேலூயா. இது முதல் நீதியின் கிரீடம். அப்ப இந்த இடத்துல என்ன வருது? நல்ல விஷயத்திற்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டினால் நீதியின் கிரீடம் உங்கள் மேல் வந்து சேரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:3 சொல்றாரு. 2 தீமோத்தேயு 2:3 பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்றாரு,
நீயும் நான் ஓடிட்டேன், நல்ல போராட்டத்தை ஓடிட்டேன், வைராக்கியமா நின்ன, இயேசுவுக்காக வைராக்கியமா நின்ன, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. வார்த்தையை கவனிச்சீங்களா? நல்ல போர் சேவகனாய் போய் ஃபைட் அடி சண்டை போடுன்னு சொல்ல, தீங்கு அனுபவி. நான் சொல்றது உங்களுக்கு தெரியவா? புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், வைராக்கியமா நிற்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த பவுல் எப்படி வைராக்கியமா நின்னாரோ தீமோத்தேயுக்கு அறிவுரை சொல்றாரு. நான் நல்லா வைராக்கியமா இயேசுவுக்காக நின்னம்பா, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லு. பிரச்சனை வந்தா ஓடிராத, இயேசுவை மறுதளிச்சிராத. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். விசுவாசிகள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? நல்ல போராட்டத்தை போராடதா அழைக்கப்பட்டிருக்கீங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்தோன்னா வானத்துல இருந்து பொழந்துகிட்டு கொட்டும், எது காசு பணம் கொட்டும், அப்படிலாம் இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியாப்பட்ட பாதை? முள்ளுள்ள பாதை. ஏன்னா அவங்க நடந்து அதுல போயிட்டு இருக்காங்க, அதனால சொல்றாங்க முள்ளுகள் உள்ள பாதை, கடினமான பாதை, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் பரலோகத்துக்கு போவான். கேட்டுக்கு போகிறவன் வழி விசாலமும் பெருசா இருக்கும். சினிமா பார்க்கலாம், கெட்டாரத்தை பேசலாம், பெருசா எல்லாமே பண்ணலாம், சீன் காட்டலாம், பெருமை பாராட்டலாம், அப்படியே எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். ஆனா எங்க போய் விட்டுரும்? நேரா மேல ஏறி நேரா எங்க போய் விழுவோம்? பாதாளத்துல போய் சொருவிடும். ஆனால் இடுக்கமான வழியில பிரவேசிக்கும் பொழுது பரலோகத்துக்கு போற வழியை பெற்றுக்கலாம். அல்லேலூயா. பாட்டு கூட இருக்குல்ல, யாக்கோ என்ன பாட்டு? இந்த வார்த்தை தான், நித்திரையில் உந்தன் வீடாய் என் துயர்கள் நாட்டுவேனே. அந்த இடத்துல துயர்கள் நீங்க வசனத்தை நீங்க மாத்தி பாடக்கூடாது. அங்க பாருங்களேன், போட்டிருக்கு பாருங்களேன், நித்திரையில் நின்று உந்தன் வீடாய் எந்தன் துயர்கள் நாட்டுவேனே, எந்தன் துன்பத்தின் வழியாய். நல்லா கவனிங்க, எல்லா வழியில் நீங்க மாத்தி பாடக்கூடாது. எல்லா வழியிலாம் போக முடியாது பரலோகத்துக்கு. இடுக்கமான வாசல் வழியா போனாதான் போட முடியும். நீங்க பாடல மாத்தி பாடவே கூடாது. இனிமே என்ன போட்டிருக்கு? எந்தன் துன்பத்தின் வழியாய் இன்னும் உம்மை கிட்டி சேருவேனே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க தெளிவா பார்க்கலாம், கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையாய் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை படிச்சிருக்கோம் இப்ப? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அதனால கவனிங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. இப்ப இதுக்கு மேல என்னைய பாருங்க, நீங்க படிக்க வேணாம், என்னைய பாருங்க. இதுக்கு மேல என்ன நடந்துச்சு? யார் பக்தி வைராக்கியம் பாராட்டினாங்க போட்டிருக்கு அப்படின்னா, பினேகாஸ். கர்த்தருடைய கோபம் எழும்பிக்கிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடி கர்த்தர் சொல்றாரு, உலகத்தோட ஒத்து போகாதப்பா, அந்த அந்நிய ஜனங்களோடு நீ கர்த்தருடைய பிள்ளைங்க ஜாயின் சேரக்கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மீறி பாவம் செஞ்சிட்டாங்க. கர்த்தருடைய கோபம், நீங்க மேல் வீட்டுல படிச்சு பாருங்க, மறக்காம வீட்டுல படிச்சு பாருங்க. மேல் வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தருடைய கோபம் பற்றி எரியுதான். கோபம் பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு இஸ்ரவேல் புத்திரன், கர்த்தருடைய பிள்ளை, ரசிக்கப்படாத ஒரு பொம்பளையை தூக்கிட்டு ஓடுறான், கண்ணு முன்னாடி ஓடுறான். மீதியான ஸ்திரீ தூக்கிட்டு கண்ணு முன்னாடி போய் தவறு செய்யறான். என்ன பண்ணா? உடனே பினேகாஸ் என்ன பண்ணான்? ஒரு ஈட்டியை எடுத்து, படிங்க எத்தனாவது வசனம்? 8ஆம் வசனம் படிங்க. அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் என்ன பண்றான்? பின்னாலே இந்த அறைக்குள்ள போய் இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக ஒருத்தர் மேல ஒருத்தர் இருக்கும்போது ஓங்கி ஒரே குத்தா என்ன பண்றான்? அவர்களை குத்தி போட்டான். இங்கிட்டு சொருவி 2 பேத்துக்கு அங்கிட்டு வெளியே வந்துருச்சு. ஒரே குத்தாக குத்தி போட்டான். வசனம் என்ன முடியுது? நின்று போயிற்று. சத்தமா படிங்க. வாதை நின்று போயிற்று.
நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய கோபம் நின்று போயிற்று. கர்த்தருக்கா வசனம் உடனே வாசிக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. போட்டிருக்கு பாருங்க, 25:13 போட்டிருக்கு. அந்த பினேகாசை பத்தி கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருக்காக நல்ல விஷயத்துல பக்தி வைராக்கியம் காண்பித்த பினேகாசை பார்த்து கர்த்தர் சொல்றார், அவன் சந்ததிக்கும் நீங்க ஃபுல்லாவே படிக்கலாம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால். எப்படிப்பா பாவ நிவர்த்தி செய்வாங்க? எல்லாம் கவனிங்க. ஆட பலியிட்டு தான் பாவ நிவர்த்தி செய்வாங்க. அவன் செஞ்ச பாவத்தை நிறுத்தினாலே போதும். கர்த்தர் சொல்றாரு பாவ நிவர்த்தி. பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததியும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று. சந்ததி சந்ததியா அவன் பாஸ்டரா இருப்பான், ஆண்டவருக்காக ஆசாரிய ஊழியம் செய்வான் என்று செய்கிறார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் நீங்க எடுத்து வாசிக்கலாம். சகரியா 1:14. இப்படி நீங்க கர்த்தருக்காக நல்ல விஷயத்துல பக்தி வைராக்கியம் பாராட்டுனீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறாரு. சகரியா 1:14 சேனைகளின் கர்த்தர் எல்லாம் எடுத்து வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளையே, எல்ஷடாய் திருச்சபை விசுவாசியே, நற்குணசாலியே, திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்ட கொடியே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நான் எருசலேமுக்காகவும் எல்ஷடாய் திருச்சபைக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினால் கர்த்தர் உனக்காக மகா வைராக்கியம் பாராட்டுவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. வசனம் வாசிங்க அப்படியே தந்து 16ஆம் வசனம். சகரியா 1:16. ஆகையால் மன உருக்கத்தோட கர்த்தர் எருசலேமிலிருந்து திரும்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப சொல்றாரு, நல்லா கவனிங்க. சர்ச்சுக்கு வார்த்தை கொடுத்துட்டார் ஆண்டவர். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும். டிசம்பர் 3ஆம் தேதி 25வது வெள்ளி விழாவப்ப பெரிய திருச்சபையாய் எழும்பும் என்று சொல்றது யாரு? சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று கூறு என்று உரைக்கிறார். கரங்களை உற்சாகமாதிரி கதை மேம்படுத்துவோமா? கரங்களை உற்சாகமாதிரி கதை மேம்படுத்துவோம். இந்த கசப்பான வேர்கள் எல்லாம் போய் நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டும் பொழுது திருச்சபையாய் ஒன்றாய் இணைந்து ஒருமனப்பட்டு திருச்சபையை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று ஒவ்வொருத்தரும் ஜெபத்தினாலும் பணத்தினாலும் எல்லா உடல் உழைப்பினாலும் நீங்கள் தாங்கும் பொழுது சபையை பெரிதாக கர்த்தர் செய்வார். தெளிவா சொல்லிட்டாரு, என் ஆலயம் இதிலே கட்டப்படும். ஆமென். எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும், திருச்சபையின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சொல்றது யாரு? சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. வசனம் வாசிங்க 17ஆம் வசனம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுகிறார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை குடும்பத்தில் இருக்க நல்ல கவனிங்க. வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்களா இருக்காங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை சொல்றாரு பாருங்க. நீ மட்டும் நல்லா ஆராதனை பண்ற வர, ஆனா என் வீட்டுல இருக்கவங்க வரலேன்னு வேதனைப்படுறியா? கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தான் அந்த வார்த்தை சொல்றாரு, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் நிரப்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுகிறார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தில் இருக்க நபர்களை கர்த்தர் தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்க. திருப்பி சொல்றாரு கர்த்தர், ரட்சிக்கப்படாத உன் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களை வசனம் படிங்க, இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். எருசலேமை தெரிந்து கொள்வது போல கர்த்தர் இன்னும் ஆத்துமாவை தெரிந்து கொள்வார். குடும்பத்துல சொந்தத்துல இருக்கவங்க எல்லாரையும் கர்த்தர் இந்த திருச்சபைக்கு என்று தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. முழங்கால் படிட்டு கர்த்தர் ஜெபம் செய்யலாமா? முழங்கால் படிட்டு ஜெபம் செய்யலாமா? பைபிள்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு முழங்கால் படிட்டு ஜெபம் செய்யலாமா? கண்களை மூடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கண்களை மூடி எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நீங்க ஒரு பாத்திரம் சுத்தமா கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தாதான் அந்த வார்த்தைகள் பலிக்கும். நீங்க ஊழியக்காரங்க கர்த்தர் மூலியமா வாக்குத்தத்தம் வார்த்தைகள் சொல்லும் பொழுது நீங்க ஆமேன் அல்லேலூயா சொன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரும். அப்படியே குத்துமதிப்பெல்லாம் இறங்க வாய்ப்பே கிடையாது.
நீங்க ஆமேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க பெற்றுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை வாய்த்தரன் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம், ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம், ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். நன்றிகளை எடுக்கிறோம். எங்களோடு கூட பேசினீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட பேசினீரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பி நாங்கள் நிற்க அனுகிரகம் செய்யுங்கப்பா. அப்பா, 2 விதமான வைராக்கியம், உலகத்தில் உள்ள கசப்பான வேறான வைராக்கியமோ நல்ல வைராக்கியமும் 2 விதமாய் பார்க்க கர்த்தர் அனுகிரகம் செய்தீரே. எவ்வளோ கசப்பான வேர்களை பார்க்கும் பொழுது தவறான காரியங்கள் அப்பா, கோபங்கள், எரிச்சல்கள், அப்பா கர்த்தருக்கு கோபம் முட்டுகிற காரியங்கள், அழிந்து போகிற காரியங்கள், எல்லாம் நேரா கொண்டு போய் பாதாளத்தில் விட்டு விடும்பா. ஆனா நல்ல காரியத்துல நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது நிச்சயமாக நித்திய ஜீவன் கிடைக்கும், ஆத்துமாதாயம் செய்யலாம். கர்த்தாவை எவ்வளோ பேசுனீங்களே, எவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே. நன்றி 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 நன்றி. உங்களுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டும் பொழுது ஜெபிக்கின்ற காரியம் நிறைவேறும்படி கர்த்தர் கொர்நேலியுக்கு தூதரை அனுப்பினது போல எங்களுக்கு அனுப்புவீராக. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை அப்பா அனனியா மூலம் அப்ப கர்த்தர் செய்தது போல எங்கள் மூலியமே கர்த்தர் செய்வீர். நல்ல காரியத்தில் வைராக்கியம் பாராட்டும் பொழுது அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய, பரணபாசை போல ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கர்த்தர் அனுகிரகம் செய்வார். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டும் பொழுது எஜமானே, கர்த்தர் எஜமான் ஊழியக்காரனை பார்த்து, உண்மை முத்துமூன ஊழியக்காரனே, இன்னும் அதே அநேக காரியங்களுக்கு அதிபதியாவா என்று சொன்னீரே, நன்றி. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டும் பொழுது 30, 60, 100 நாங்கள் கனி கொடுப்போம் தகப்பனே. பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் வாழாத நீதியின் ஜீவ கிரீடம் எங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதே. பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், நீயும் என்னை போல நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நல்ல போராட்டத்தை போராடுவதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தருக்காக நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்க தகப்பனே. தேவனுக்காக நாங்கள் பக்தி வைராக்கியம், பிணைகாசை போல பக்தி வைராக்கியம் பாராட்ட அப்பா, சந்ததியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா, எங்களுடைய தரித்திரம் பிள்ளைகளுக்கு போக கூடாதுப்பா, எங்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு போகணும் தகப்பனே. நல்லவன் தன் பிள்ளைகளுக்காக நல்லதை சேர்த்து வைக்கிறான்னு சொல்லி சொன்ன வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்க சந்ததிகளுக்கு அப்பா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை வைத்து போக கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்க தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, அனுகிரகம் செய்யுங்கப்பா, உமக்கு நன்றி. இப்படிலாம் நாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தாவே, இப்படியாய் நாங்கள் வைராக்கியம் பாராட்டும் பொழுது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் பாராட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்காக நிக்கிறியா? கர்த்தருக்காக எல்லா சொல்லி நான் நிக்கிறேன்னு சொல்றியா? கர்த்தர் உன்னை பார்த்தா சொல்றாரு, நல்ல மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் உனக்காக, என் புள்ளன்னு மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உனக்கு ஒரு பிரச்சனை நான் விட்டுற மாட்டேன், தேடி வந்து உன்னை நான் பிடிச்சி பாதுகாத்துக்குவேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. சுற்றிலும் வேலியடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. மன உருக்கத்தோடு எருசலேமிடத்தில் திரும்புகிறேன், உன்னிடத்தில் திரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆலயம் இதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் ஆலயம் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் சியோனுக்காக, எல்ஷடாய் திருச்சபைக்காக எருசலேமை தெரிந்து கொள்ளுவேன், ஆத்துமாக்களை தெரிந்து கொள்ளுவேன், உன் குடும்பத்தில் உள்ள ஆத்துமாக்களை தெரிந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உற்சாகமத்திற்கு கர்த்தரை மேம்படுத்துவோமா? நம்முடைய அன்புக்காய், இரக்கத்துக்காய், கிருபைக்காய், நம்முடைய வார்த்தைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறோம். சொல்லுங்க, என் குடும்பத்திற்கெல்லாம் ரட்சிக்கப்படணும்பா. ரட்சிக்கப்படாத என் தாய் தகப்பன் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாத என் கணவன் மனைவி ரட்சிக்கப்படணும், எங்க சொந்தக்காரங்களா ரட்சிக்கப்படணும்பா. கர்த்தர் தெரிந்து கொள்வேன்னு சொல்லியிருக்கீங்களே, எங்கள் குடும்பத்தில் இருக்க மீதியானவர்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஊழியத்துக்கென்று, உம்முடைய ஆலயத்திற்கென்று தகப்பனே ஆத்துமா, எங்கள் குடும்பத்தில் இருக்க ஆத்துமாக்களை தெரிந்து கொள்ளுங்கப்பா. உமக்கு வாய் திறந்து கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஓ உம்முடைய மலை இறங்கட்டும், உம்முடைய பரிசுத்த அபிஷேக கிருபை மலை, ஓ இரக்கத்தின் மலை, ஆசீர்வாதத்தின் மலை இறங்கட்டும் தகப்பனே. ஓ உமக்கு ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம், ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம், ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம், ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம்.